வணக்கம். கிறிஸ்துவான் ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர். எங்கள் அன்பான தேவர்களே, கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை நான் மீண்டும் சந்திப்பதும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த செய்தியானது ஒரு வாழ்வுக்கு மீட்பு தரக்கூடிய செய்தி, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி. ஆசீர்வாதத்துக்கு தடையாக எதெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட, எதெல்லாம் தடையாக இருக்குது ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்ள, ஆண்டவரிடம் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா எதெல்லாம் தடையாக இருக்குது, அதிலேருந்து மீண்டு வரணும். அதுதான் மீட்பு. மீட்பு பெற வேண்டும். நாம் அனைவரும் மீட்பு பெற வேண்டும். அதுதான் இன்றைய செய்தி. மீட்புனா என்ன? ஏதாவது இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டால் தான் அதுலேருந்து மீண்டு வர வேண்டும். இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அதுலேருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தார். நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? நம்முடைய பாவச் செயல்களால் மாட்டிக்கொண்டு அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். அதுலேருந்து மீண்டு வர முடியல. எவ்வளோ தீமைகள் செய்கிறோம், பாவச் செயல்கள் செய்கிறோம், அநியாய ஆக்கிரம் பண்ணுறோம், அதை விட்டு வரமாட்டேன்றோம். திரும்ப அதே தான் செய்து கொண்டு இருக்கிறோம். அதிலேருந்து மீண்டு வர வேண்டும். அதுதான் மீட்பு. நகை இருக்குது, நகை கொண்டு போய் கடையில் வைக்கிறோம், அடமானம் வைக்கிறோம், பேங்க்கில் எங்கேயோ கொண்டு போய் வைக்கிறோம். நாம தான் கொண்டு போய் வைக்கிறோம். தானாக போயிடுதா? இல்லை, நாம் கொண்டு போய் வைக்கிறோம், காசு வாங்குகிறோம். திருப்பி அதை என்ன செய்யணும்? நாம் தான் போய் மூக்கணும் இல்லை, மீட்க வேண்டும். நகை மூக்கணும் தப்பு, மீட்க வேண்டும். அதை மீட்டு கொண்டு வர வேண்டும். பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். இப்படி பல தீய செயலில் இருக்கிறோம், இதுலேருந்து மீண்டு வர வேண்டும். அதுதான் மீட்பு. அப்போ மீட்பு கிடைக்க வேணும்னா என்ன செய்யணும்? எப்படி இருந்தால் மீட்பு கிடைக்கும்? அதை கிடைத்த பிறகு நமக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்? அதுதான் இன்றைய செய்தி. கவனமாக பாருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவர். பாடல்கள் 119, 155 தீயோருக்கு மீட்பு வெகு தொலைவில் உள்ளது, ஏனெனில் அவர்கள் விதிமுறைகளை தேடுவதில்லை. தீயோருக்கு மீட்பு எங்கே இருக்கு? பக்கத்தில் இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்கு, வெகு தொலைவில் இருக்கு, எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்க மீட்பு பெறணும்னா ரொம்ப கஷ்டம், எக்கச்சக்கமாக கட்டணும். நகை போய் மாட்டிக்கிச்சு, வட்டி மேலே வட்டி நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கான், மீட்க முடியல, தொலைவில் இருக்குது. பாவச்செயலில் மாட்டிக்கிட்டோம், மேலே பாவத்திலேருந்து செஞ்சு மாட்டிக்கிட்டோம். நோய் நொடியில் அவசப்பட்டு கொண்டிருக்கிறோம், மீள முடியல. மீட்பு வெகு தொலைவில் இருக்கிறோம். ஆக இப்படிதான் மீட்பு பெற வேண்டும். என்ன செய்யணும்? ஏனெனில் தீயோருக்கு மீட்பு வெகு தொலைவில் உள்ளது. அப்போ இவங்களாம் நல்லவங்களா? பாவம் பண்ணவங்க, போதைக்கு அடிமையானவங்க, இவங்களாம் நல்லவங்களா? கடலில் போய் மாட்டிக்கிட்டாங்க, வேணும்னு போய் மாட்டிக்கிறாங்க. சும்மா தானே வந்து காசு வட்டி கொடுத்துட்டு போகலாம் என்று வாங்கி பெருகி வெகு தொலைவில் இருக்கிறாங்க. அதில் நிமிண்டு வர முடியல. கடைசியில் வீட்டு அடமானத்தை வச்சுட்டு நடு ரோட்டுக்கு வந்துடுறாங்க. மீட்பு பெற முடியல. அது வெகு தொலைவில் உள்ளது. ஏனெனில் அவர்கள் விதிமுறைகளை கடைபிடிப்பதில்லை, தேடுவதில்லை. விதிமுறைகள் என்ன? ஆண்டோடைய விதிமுறைகளை தேட மாட்டேன்றீங்க. எப்படி இருந்தாக்கா இதிலேருந்து நான் தப்பிக்கலாம், கடன் இல்லாத வாழ்க்கை வாழலாம், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழலாம், பாவச்செயல் இல்லாத வாழ்க்கை வாழலாம். இந்த மீட்பிலிருந்து நான் எப்படி பெற முடியும் என்று அவருடைய விதிமுறைகளை நாம் தேடணும். அப்படி தேடினால் இதிலேருந்து நான் ஈஸியாக மீண்டு வர முடியும். கடன் தொல்லைந்து மீண்டு வரலாம், நகைகள் கடை வச்சாலும் மீண்டு வரலாம், பாவச்செயலிருந்து மீண்டு வரலாம். இதெல்லாம் மீட்பின் அடையாளங்கள், மீட்பு பெற வேண்டிய ஒரு செய்தி. இதிலேருந்து நாம் மீட்பு பெறணும்னா அவருடைய விதிமுறையை கடைபிடிக்க வேண்டும். என்ன விதிமுறைகள்? இப்படி தான் நீ செய்யணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும். அவருடைய வார்த்தையின்படி நடந்தால் இதிலேருந்து நீங்கள் அனைவரும் மீட்பு பெற முடியும். நீங்கள் யாரெல்லாம் மாட்டிக்கொண்டிருக்கீங்க? நிறைய பேர் கடன் நகை வச்சுருக்கீங்க இல்லையா? நகை வச்சு வட்டி தான் கட்டிகிட்டு இருக்கோம், மீட்க முடியல. அப்போ என்ன செய்யணும்? அவருடைய விதிமுறைகளை நீங்கள் தேடணும். கடவுளுடைய விதிமுறைகளை தேடணும். ஏதோ நீங்கள் சம்திங் ராங்கில் போயிட்டுருக்கீங்க, அதனால் நீங்கள் அங்கே நகையெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ அதிலேருந்து நகையெல்லாம் மீட்டு கொண்டு வரக்கூடிய யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய விதிமுறை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுக்கு அதெல்லாம் ஈஸியாக மீட்டு கொடுத்துருவார். பாவத்தில் போய் மாட்டிருக்கீங்க, மேலே பாவம் செய்கிறீங்க, மீண்டு வரணும்னா அவருடைய விதிமுறைகளை கடைபிடிக்கணும், மீண்டு வர முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவர். யோபு அதிகாரம் 13, 15, 18 அவர் என்னை கொன்றாலும் கொள்ளட்டும்,
இருப்பினும் என் வழிகள் குற்றமற்றவை என எடுத்துரைப்பதில் நான் தளரேன். நான் தளர மாட்டேங்க. நான் குற்றமற்றவன் எடுத்துரைக்க நான் தயங்க மாட்டேன், தளர மாட்டேன். ஓயா சொல்லிட்டு இருப்பேன். அவன் என்னை கொண்டாலும் பரவாயில்ல, யார் கொண்டாலும் எனக்கெல்லாம் கொண்டுறாங்க. நீ எதுக்கு இருக்க, உயிரோட இருக்க, நீ செத்துப்போ. இவ்வளோ நோய் நொடி இருக்கு, அவசரப்பட்டு கிடக்க, ஒன்றும் இல்லை, எல்லாம் போயிடுச்சு, பொண்டாட்டி பிள்ளைங்க போயிச்சாங்க, சொத்து போயிடுச்சு, எல்லாமே போச்சு, நடுத்தரில் பிச்சைக்கான மாதிரி கிடக்கிற நீ இருக்கிறத விட சாகலாம் என்று அவளை கொல்ல முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? அவர்கள் என்னை கொன்றாலும் கொள்ளட்டும், இருப்பினும் என் வழிகள் குற்றமற்றவை என்னை எடுத்துரைப்பதில் நான் தளர மாட்டேன். எதுக்கு என்ன கொலை பண்ணுறீங்க? என்ன பாவம் பண்ண? நான் கொலை பண்ணேன்னா, உங்கள் சொத்துக்களை பிடுங்கினேன்னா, ஏமாத்தினேன்னா, பல பேரை ஏமாற்றி கொள்ளை அடிச்சேன்னா, எதற்காக என்ன கொலை பண்ணுறீங்க? எதற்காக என்ன கொல்ல போகிறீங்க? ஒரு காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு காரணம் சொல்லுங்கள். நீங்களே என்னை கொல்லலாம். என்ன பாவம் செஞ்சேன்? யாரை ஏமாத்தினேன்? என்ன பண்ணினேன்? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அப்புறம் நீங்கள் என்னை கொல்லலாம். விபசாரம் பண்ணி வந்தாங்க, பிடிப்பட்டா எல்லாரும் கல்லெறிய போகிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் கல்லை எறியட்டும் என்று சொல்கிறாரு. அந்த நிலைமையில தான் இப்போ யோபு இருக்கிறாரு. நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா என்னை கொலை பண்ணுங்க. என்ன பண்ண, யாரை கொலை பண்ண, யாராவது கொள்ளையடிச்சேன்னா, உங்கள் சொத்தை பிடுங்கினா, யாராவது ஏமாத்திருக்குன்னா, ஏதாவது ஒரு குற்றம் என் மேலே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு குற்றம் சொல்லுங்கள். முடியாது, உங்களால் முடியாது, முடியாது. ஏனால் நான் குற்றமற்றவன். இது ஆண்டவருக்கு தெரியும், இது ஆண்டவருக்கு தெரியும். அவர் என்னை மீட்பார், அவர் என்னை மீட்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக அப்படிப்பட்ட வாதாடுறார் யோபு. வாதாடி இருக்கிறார். வாதாடி அவர் தன் உயிரை காத்துக் கொள்கின்றார். அவர்கள் மீட்பு கிடைக்கிறது. அவருக்கு மீட்பு கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறது? தன் செய்த நன்மைத்தனத்தை சொல்லி அவர் மீட்பு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்கின்றார். ஆக மீட்பு என்பது நம்மிடையே தான் இருக்கின்றது. நம்முடைய நற்செயலியை வச்சு தான் மீட்பு பெற முடியும். நற்செயல்கள் இல்லை என்றால் நாம் மீட்பு பெறவே முடியாது, பெறவே முடியாது, பெறவே முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவர். நீதிமொழிகள் 11:8 கடவுளுக்கு அஞ்சி நடப்போர் துயரை நின்று விடுவிக்கப்படுவர், புல்லார் அதில் மாட்டிக்கொள்வர். புல்லார் அதில் மாட்டிக்கொள்வர். அப்போ யார் மீட்பு பெறுவாங்க? கடவுளுக்கு அஞ்சி நடப்போர் தான் துயரை நின்று மீட்கப்படுவர். துயர்னா துன்ப வேலை, துன்பத்திலிருந்து விடுவிக்கப்படுவர். யாரு? கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறவங்க. சின்ன சின்ன துன்பங்களை வந்தாலும் ஆண்டவர்கிட்ட மன்றானாக்கா அடுத்த செகண்டே ரிலீஸ் பண்ணிடுவார், மீட்பு கொடுத்துருவார். உனக்கு நோயா, என்ன வென்றியா, ரிலீஸ் விடுதலை, மீட்பு உண்டு. பாவச்சலை மாட்டிக்கிட்டியா, மன்னிப்பு கேட்குறியா, மீட்பு உண்டு. கடன் நிறையா வாங்கியிருக்கியா, கட்டணுமா, மீட்பு உண்டு உனக்கு. ஏனென்றால் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கின்ற மக்கள், ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கின்ற மக்களுக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் வரும்போது அவரை மன்றாடினால் நொடி பொழுதில் அவர் எல்லாத்தையும் மீட்டு கொடுப்பார், மீட்டு கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவர். புல்லார் அதில் அகப்பட்டுக் கொள்வர். ஆனால் இப்போ நல்லவங்க கேட்டாக்க உடனே என்ன பண்ணுறாரு? மீட்டு கொடுக்குறாரு. ஆஃபீஸில் மேனேஜரில் வேலை செய்கிறோம். நம்முடைய தொழில் கரெக்டாக போகிறோம், கரெக்ட் நேரத்துக்கு போகிறோம், கரெக்டாக செய்கிறோம், வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறோம், நிறைய நல்ல பேர் எடுக்கிறோம். அந்த நல்ல பேர் எடுக்கும்போது அப்போ நம்ம மேனேஜர்கிட்ட போய் கேட்குறோம், 1 லட்சம் கனவு வேணும், மாதம் சம்பளத்தில் பிடிச்சிக்கங்க. கேட்டால் என்ன செய்வார்? அடுத்த செகண்டே செக் போட்டு கொடுத்துருவாரு. காரணம் என்ன? அவருக்கு அஞ்சு நடக்கிறார். அவர் மேனேஜருக்கு அஞ்சு நடந்து வேலையில் பர்ஃபெக்டாக இருக்கிறாரு. ஒரு குற்றம் இல்லை, ஒரு குறை இல்லை. அப்படிப்பட்டவருக்கு நொடி பொழுதில் அவருக்கு செக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் அவருக்கு அஞ்சு நடக்கிறார். அதே போல் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரத்திலேருந்து நமக்கு துன்பம் வரும்போது அடுத்த செகண்டே அவர் நம்மை மாற்றி விடுவார், அதை காத்து விடுவார், அந்த ஆபத்திலிருந்து நம்மை காற்று விடுவார். ஹல்லேலூயா. ஆனால் பொல்லார் அதில் அகப்பட்டுக் கொள்வார். அதே ஆஃபீஸில் இன்னொருத்த வேலை செய்கிறான், அதே போல் கடன் கேட்குறான் மேனேஜர்கிட்ட போய், என்னது 1 லட்சமா, உன் மூஞ்சிக்கு 1 லட்சம் கடன் வையா, ஏயா ஒழுங்காக வேலைக்கு வரையா, நீ எத்தனை மணிக்கு வர, எத்தனை மணிக்கு போகிற, லஞ்ச் டைம் 1 ஹவர் 2 ஹவர் எடுத்துக்கிற, அடிக்கடி லீவ் போகிற, கேட்டால் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, ஊருக்கு போகிறேன்ற,
அடிக்கடி லீவ் போட்டுட்டு வேலையில் பர்ஃபெக்ட் இல்லை, எதுவுமே செய்யலை. நீ கடன் கேட்குற, உனக்கு நான் கொடுக்கணுமா 1,00,000? ரொம்ப யோக்கியமா நீ? போய் வேலையை பாரியா சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்கள்ல. ஏன்? இவன் பொல்லாரியா, பொல்லாதவன். மேனேஜருக்கு தகுந்த மாதிரி நடக்கலை, எந்த வேலையும் செய்யலை, மேனேஜருக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே பர்ஃபெக்டாக இல்லை. இவன் தீயவன், பொல்லாதவன், பொல்லாதவன். ஆக பொல்லார் கேட்கும்போது கிடைக்காது. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அடுத்த நிமிஷமே உதவி செய்வார். மேனேஜருக்கு அஞ்சி நடக்கும்போது அடுத்த நிமிஷமே உதவி கிடைக்கும். பொல்லாருக்கு அப்படி கிடைக்காது. அதே பொல்லார் ஆண்டவரை மன்றாடும் போது துன்பங்கள் நோய்களை குணமாக்க மாட்டார். எதை வச்சு என்ன நீ மன்றாடுற? நீ செஞ்ச பாவம் என்ன? அநியாயம் பண்ணுற, பொய் சொல்கிற, ஏமாற்றி சம்பாதிக்கிற. இப்போ அதனால் நோயில் அவஸ்தைப்படுற, என்கிட்ட மன்றாடுறிய நீ? உன்னை நான் குணமாக்கணுமா? முடியாது. போ. என் வார்த்தைகளை நீ மதிக்கலை, ஏமாற்றுற, திருடுற, பொய் சொல்கிற, எல்லாத்தையும் கொண்டாடிக்கிற, திருட்டி அடை போடுற, கலப்படம் பண்ணி வைக்கிற. இப்போ நீ நோயில் மாட்டிக்கிட்டு என்கிட்ட கேட்குறேன் நீ? நான் உன்னை குணமாக்க மாட்டேன். உன் பாவங்கள் தடையாக இருக்கின்றதை உன்னை குணப்படுத்த என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசு ஆண்டவர். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 25 முதல் 26. சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். சொல்றீ ஆண்டவரே, அப்ப யார் தான் மீட்பு பெறது? யாருமே மீட்பு பெற முடியாது. நீங்க சொல்ற வச்சு பார்த்தாக்கா யாருமே மீட்பு பெற முடியாது. அப்ப யார் தான் மீட்பு பெற முடியும் என்று சீடர்கள் கேட்குறாங்க இயேசுவை பார்த்து. அதற்கு இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இடம் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? சும்மா பார்க்கல, கூர்ந்து நோக்கி, மனிதனால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் கூடும், எல்லாம் இயலும் அப்படின்னு சொல்றாரு. கடவுளால் எல்லாம் இயலும், இது மனிதனால் இயலாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ மனிதனால் இயலாது, கடவுளால் முடியும்னாக்கா மனுஷனால் உண்மை முடியாதா? உண்மை முடியாதா? மீட்பு பெற முடியாதா? முடியும், முடியும். எப்படி முடியும்? கடவுளுடைய செயல்கள் சாயல் நம்மிடம் இருக்க வேண்டும். கடவுள் எப்படி இருக்கின்றாரோ அந்த நிலைமை நம்ம அந்த அப்படிப்பட்ட பரிசுத்தம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அவர் எப்படி இருக்க செய்யினாரோ அதை நான் ஃபாலோ பண்ணி அதே கூட நம்ம செயலில் காட்டணும். அதுதான் கடவுளின் சாயல் என்பது. அப்போ கடவுளின் சாயல், கடவுளின் செயல்கள் இருந்தாக்கா நீ மீட்பு பெறுவாய், நீ மீட்பு பெறுவாய். ஏனென்றால் கடவுளின் சாயலாக நீ இருக்கின்றாய், கடவுளின் நன்மைத்தனத்தில் நீ இருக்கின்றாய். இது கடவுளால் இயலும் போது நீ கடவுளின் தன்மையை பெற்றுக் கொண்டிருக்கின்றாய், கடவுளுடைய குணங்கள் இருக்கின்றன. அதனால் நீ மீட்பு பெறுவாய், நீ மீட்பு பெறுவாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசு ஆண்டவர். அப்போதான் யார் தான் மீட்பு பெற முடியும் என்று கேட்கிறாரு. அவர் சொல்கிறாங்க, இது மனுஷனால் முடியாது, ஆனால் கடவுளால் இல்லாயும். அப்படின்னாக்கா கடவுளுடைய செயல்களும் சாயல்களும் நன்மைத்தனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரை போல மாற வேண்டும். அப்படி மாறினால் நான் இந்த மனித தன்மை, இந்த கடவுளின் தன்மைக்கு மீட்பு பெற முடியும். நாம் கடவுளாகவும் நிலை வாழ்வு பெற்றுக்கொண்ட மக்களாக மாற முடியும், மீட்பு பெற முடியும், மீட்பு பெற முடியும். எல்லாத்திலிருந்தும் மீட்பு பெற முடியும், எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்பு பெற முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசு ஆண்டவர். கடைசியாக எபேசியர் 4:30 கடவுளின் தூய ஆவி யாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாய் அவர் இருக்கிறார். கடவுளின் தூய ஆவிக்கு துயரம் வருவிக்காதீர்கள். கடவுளின் தூய ஆவிக்கு என்ன வருவிக்க கூடாது? துயரம் வரக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது. துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்டுள்ள முத்திரையாய் அவர் இருக்கிறார், முத்திரையாய் அவர் இருக்கிறார். நம் மீது பொறிக்கப்பட்ட முத்திரை என்ன? அந்த முத்திரை வச்சு தான் நமக்கு மீட்பு கிடைக்கும். தூவியார் அதை வச்சு தான் நமக்கு மீட்பு கிடைப்பார், மீட்பு கிடைக்க செய்வார். அப்போ இந்த முத்திரை என்பது என்ன? நாம் ஞானஸ்தானம் பெறுகின்றோம், ஞானஸ்தானம் பெறும் பொழுது தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே என்று நெத்திலை சிலுவையை அடைகின்றோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயரால் என்று முத்திரையிடுகின்றோம். அந்த சிலுவை முத்திரையானது நம்முடைய நெத்தியில் இருக்க வேண்டும். அதுதான் முத்திரை என்பது. இந்த முத்திரையானது நமக்கு தெரியாது, போட்ட முத்திரை உள்ளுக்குள்ளே இருக்கும், சிலுவை அடையாளம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அதை நாம் இறக்கும் பொழுது மீட்பு நாளை முன்னிட்டு அந்த சிலுவை அடையாளமானது
எப்படி போட்டதோ, எப்படி போடப்பட்டதோ அந்த நிலையிலே அப்படியே புதுமையாக இருக்க வேண்டும். அந்த சிலுவை புதுமையாக அப்படியே இருக்க வேண்டும். மாறாக அந்த சிலுவை அடையாளமானது தெரிஞ்சு போய், கலைஞ்சு போய், இது சிலுவை தானா? இல்லை வேற எதுவா? என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இருந்தால், நீங்கள் பாவம் செய்த மக்களாக இருக்கின்றீர்கள். தூய ஆவிக்கு துயரம் அளித்த மக்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் மீட்பு பெற முடியாது. நீங்கள் மீட்பு பெறவே முடியாது. காரணம், முத்திரையை இருந்த சிலுவை இல்லை, அடையாளம் தெரியல. நீ கிறிஸ்தவனா? நீ தூய ஆவிக்கு துயரம் அளித்த மனுஷனாச்சே, நீ எப்படி மீட்பு பெற முடியும்? உன்னிடம் முத்திரை இல்லையே. முத்திரை இருந்தால் தானே நான் மீட்பு பெற முடியும், இல்லையா? மீட்பு பெற முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த சிலுவை அடையாளத்தை என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் போட்ட சிலுவை அடையாளம் நாம் இறந்த பிறகு அதை வைத்து தான் நாம் மீட்பு கிடைக்கும். நம்முடைய சிலுவை அடையாளம் இறந்த பிறகு தூய ஆவியிட்ட அடையாளத்தை அதை பார்ப்பார். அந்த முத்திரை இல்லை என்றால், சரியாக தெரியவில்லை என்றால், நாம் நரகத்துக்கு தான் தள்ளப்படுவோம். நம்ம நரகத்துக்கு தான் தள்ளப்படும். ஏனென்றால், நீ கிறிஸ்தவனா இல்லையா என்பது அடையாளம் சந்தேகமாக இருக்கின்றது. உன்னிடம் சிலுவை அடையாளம் இல்லை. சிலுவை அடையாளம் இல்லை. நீ இருந்தாலும் அது நிலையாக இல்லை, சரியாக தெரியவில்லை. ஆனால் நீ பாவப்பட்ட மக்களாக இருக்கின்றாய். உன்னிடம் பொறிக்கப்பட்ட முத்திரைக்கு நீ அவமானப்படுத்தியிருக்கின்றாய், கேவலப்படுத்தியிருக்கின்றாய். சிலுவையை தூய ஆவின் பெயராலே நான் முத்திரை போட்டேன். அந்த முத்திரைக்கு நீ என்ன கேவலப்படுத்தியிருக்க, ஏளனமாக பேசியிருக்க, அவமானப்படுத்தியிருக்க. தூய ஆவியாருக்கு அவமானப்படுத்தினால் இந்த நிலைமை தான் நமக்கு கிடைக்கும். ஆக அந்த முத்திரையை நிலையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது அழியாமலும் அதை பாதுகாத்துக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் செயலோடும் அவருக்கு துயரம் அறிவிக்காமல் அவருடைய செயலை கண்டு நாம் செயல்பட வேண்டும். பரிசுத்தமாக இருந்தாலும் அந்த தூய ஆவியானவர் நம்மளை தங்குவார். நம்மளை தங்கும் பொழுது அந்த சிலுவை அடையாளம் பொழுது மிகவும் பிரகாசமாக பிரகாசிக்கும், ஒளிந்து கொண்டிருக்கும். யாரை பார்த்தாலும் இவர் கிறிஸ்தவர் என்று பார்த்த உடனே தெரிந்து கொள்வார்கள். காரணம், இந்த சிலுவை அடையாளம் வந்து நம் நெத்தியிலே தெரிந்து கொள்ளணும். அதை படிச்சென்று தெரியும். மற்றவர்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. பிற ஜாதிகளுக்கு தெரியும், பிற மதத்தவர்களுக்கு தெரியும். இவன் கிறிஸ்தவன் என்று தெரியும். எப்படி தெரியும்? அந்த சிலுவை அடையாளம் அவளை படிச்சென்று தெரியும். அப்போ நீ கிறிஸ்தவன் என்று தெரிந்து கொள்வார்கள், கிறிஸ்தவர் என்று தெரிந்து கொள்வார்கள். இது தூயாவின் இட்ட அடையாளம். அப்போ தூயாவுக்கு நீங்கள் துயரம் அறிவித்தால் அந்த சிலுவையானது மறைந்து போய்விடும். மறைந்து போனால் உனக்கு மீட்பு கிடையாது, மீட்பு கிடையாது, மீட்பு கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். ஆகவே தூயாவுக்கு துயரம் அறிவிக்காமல் அவர் இட்ட முத்திரையை பாதுகாத்து சிறப்போடு வாழ வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். சரி, கேட்டீங்க. இப்போ நீங்கள் எப்படி உங்கள் முத்திரை இருக்கா இல்லையா யோசனை பண்ணி பார்க்குறீங்களா? பார்க்குறீங்க இல்லையா? என்னடா அது இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. இப்போ நம்ம நெத்தியில் இருக்கோ இல்லையோ, நம்ம எவ்வளோ அநியாயம் பார்க்குறோம் பண்ணியிருக்கோம், தூயாவுக்கு துயரம் எடுத்திருக்கோம். இப்போ சிலுவை இருக்குமோ இருக்காதோ இருக்குமோ சந்தேகப்படுறீங்க. நிறைய பேர் சந்தேகப்படுறீங்க. காரணம், உங்களை நீங்கள் செய்த தீமை செயலை இப்போ உங்களுக்கு உணர்த்துதா இல்லையா? ஆக நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. தூயாவுக்கு துயரம் வருவிக்கவே கூடாது. துயரம் என்னென்னா, தூயாவிட பரிந்து பேசக்கூடாது. தூயாவியாது தீயாது பொய்யாதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னாக்கா உனக்கு அந்த சிலுவை மறைந்தே போகும். சிலுவையே மறைந்தே போகும். மீட்பு கிடைக்காது, உனக்கு நரகத்தில் தான் தள்ளப்படுவாய். ஆக அந்த சிலுவை அடையாளத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு மீட்பின் அடையாளம். மீட்பின் அடையாளம். நகைக்கு மீட்கிறோம், அதை திருப்பி மீட்பு என்ன செய்யணும்? கரெக்டாக அந்த வட்டி கட்டின சீட்டெல்லாம் கொண்டு போய் காட்டினா தான் அந்த நகையை மீட்க முடியும். அந்த நகையை மீட்கிறதுக்கு அந்த வட்டி தான் முத்திரை. பாவத்திலே நம்ம அடிமைத்தனப்பட்டிருக்கோம். இந்த பாவத்தில் மீட்கணுன்னாக்கா தூயாவிட்ட வரணும். வந்தாக்கா அதை தான் நமக்கு முத்திரை. பாவ சிலை விட்டு விட்டால் அதுதான் நம்ம முத்திரை. தூயாவிடம் வந்தால் அது முத்திரை. வேலை கேட்குறீங்க, மேனேஜர்கிட்ட காசு கேட்குறீங்க, அவங்க உடனே செக் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா கொடுத்தாருன்னா அது என்ன அர்த்தது? உன்னுடைய நற்செய்திகள் அங்கே முத்திரையாக இருக்கின்றது. உன்னுடைய நன்மைத்தனம் அவருக்கு பழிச்சென்று தெரிகிறது. பார்த்த உடனே நல்லவன், எதுவும் செய்ய மாட்டான், கரெக்டாக கொடுத்துருவான்ட்டு உடனே செக் போட்டு கொடுப்பார். அது உன்னுடைய முத்திரை, நன்மைத்தனம் என்ற முத்திரை. அதை புல்லாருக்கு அது கிடைக்காது. பார்த்தோன்னே நீ ப்ராடாச்சே, உனக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டேன் போடா அப்படின்றோம். அது தூயாவுக்கு துயம் அறிவித்த செயல்.
ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே இறைப்பற்றில்லாதவருக்கும் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இறைப்பற்றில்லாதவருக்கு இப்படிப்பட்ட இருக்கும். இறைப்பற்றுள்ளோருக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தூய ஆவியின் துணை கொண்டு நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். தூய ஆவி எப்பொழுதும் நம் துணையோடு இருக்க வேண்டும். எல்லா காரியத்திற்கும் தூய ஆவியானவரை வர வைக்க வேண்டும். ஏனென்றால் தூய ஆவியானவர் தான் இன்றைய நம்ம வழி நடத்தி கொண்டே வருகின்றார். எல்லா செயல்களுக்கும் அவர் தான் நம்மை வழி நடத்தி கொண்டே வருகின்றார். எல்லா செயல்களுக்கும் வழி நடத்துகிறாரு. தந்தை மகன் தூய ஆவி, கடைசியில் தூய ஆவின்னு தான் கடைசியில் சொல்கிறோம். முதல்ல சொல்கிறோமா தூய ஆவின்னு? இல்லை, தந்தை மகன் தூய ஆவின் பெயராலேருந்து கடைசியில் சொல்கிறோம். அப்போ கடைசியில் யார் இருக்கிறது? அவர் தான் நம்மளை வழி நடத்துகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. முதல்ல பிதா நடத்தினார், குமாரன் நடத்தினார். இப்போ யார்? தூய ஆவி தான், பரிசுத்த ஆவியினால் நம்ம வழி நடத்தி கொண்டே வருகின்றார். அப்படிப்பட்டவருக்கு நம் துயரம் அறிவித்தால் நான் பாதாளத்தில் தான் போய் இறக்க நேரிடும். அங்கே தான் போய் கிடக்கணும். நமக்கு மீட்பு கிடைக்காது. ஆகவே தூய ஆவின் துணை கொண்டு வேண்டுதல் செய்ய வேண்டும். தூய ஆவை தான் போற்ற வேண்டும். தூய ஆவியை படித்துரைக்கக்கூடாது. அவரை ஆராதித்து துணை செய்ய வேண்டும். எப்போதும் அவரினுடைய உதவி கேட்டு மன்றாடி ஜெபிக்க வேண்டும். அப்படி செய்தால் எல்லாமே நன்மையாக நடக்கும். எல்லாமே மீட்பு பெற முடியும். ஆக நகை வச்சதெல்லாம் மீட்டுக்கொள்ளலாம். கடன் தொல்லை இல்லாமல் வாழலாம். பாவச் செயல்கள் இல்லாத வாழலாம். நாம் அனைவரும் மீட்பு பெற்று ஆண்டோடு இணைந்திருக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவர். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகின்றேன். கண்களை மூடுங்கள். எங்கள் அன்பான தந்தை இறைவா, நம்மை போற்றுகிறோம், துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். மீட்பு என்றும் செய்தியை இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளோ பேர் இந்த செய்தியை கேட்டு மனம் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செயல்கள் அவர்களை உறுத்துகின்றன. இப்படியெல்லாம் இருக்குமா என்று யோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட மக்களை நீர் காத்து அருளும். மீட்பிலிருந்து மீட்டு கொண்டு வரலும். கடன் தொல்லையிலிருந்து மீட்டு கொண்டு வரலும். பாவச் செயலிலிருந்து மீட்டு கொண்டு வரலும். தீய செயலிலிருந்து மீட்டு கொண்டு வரலும். உமக்கு விரோதமாக செய்த எல்லா செயலிலும் மீட்டு கொண்டு வர வேண்டும். தொழிலிலே நேர்மையோடு செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கு வேண்டிய எல்லா உதவியும் அவருடைய மேனேஜர் கொடுப்பார். அதே போல உமக்கு அஞ்சி நடந்தால் நீர் எங்கள் துன்ப நேரத்தில் நாங்கள் வேண்டும்போது பொழுது எங்களுக்கு உதவி செய்க என்று நாங்கள் மன்றாடினோம், நம்புகின்றோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென்.